பேசுவோம். நம்ம நாட்டில் கொஞ்ச நாளாகவே ஒரு பிரச்சனை வந்து இப்போ குறைஞ்சிருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பட்டிமன்றத்தில் நம்ம பார்ப்போம், டிவியில் பார்ப்போம், இல்லை பேப்பரில் எங்கே பார்த்தாலும் மாமியார் கொடுமை, மாமியார் கொடுமை, மருமகள், மாமியார் மருமகள் சண்டை, மாமியாரை பற்றி ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்திக்கிட்டு இருப்பாங்க, விவாதமே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தில் புரட்சி வந்துருச்சுல, அதனால் மாமியார் ஒழிகை தான் எங்கே பார்த்தாலும். மருமகள் கை ஓங்கி இருந்த காலமாக இருந்துச்சு. இப்போ மாமியார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாங்கிறது தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அது ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த ரோல் ஆஃப் மாமியார் அது வந்து நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம எப்பொழுதுமே சின்ன வயசுக்காரங்க ஒரு விஷயத்தோடைய பர்செப்ஷன் வேறையாக இருக்கும், வயசானவங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் வேறையாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படை ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வினா, இந்த மாமியார்கள் இப்போ மாமியார்கள் கொடுமைன்னு சொல்கிறாங்க. இந்த மாமியார்கள் கொடுமைப்படுத்துகிற மாமியார்களை முன்னாள் மருமகள்கள் அப்படி தானே எடுத்துக்கணும். அப்போ ஏன் முன்னாடி மருமகளாக இருக்கும்போது அனுபவித்த கஷ்டத்தை மாமியார் ஆன பிறகு திரும்பி வந்து இவங்க வந்து மற்ற மருமகளுக்கு மருமகளுக்கு கொடுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. மாமியாருக்கும் முதல்ல ஒரு டிஃப்ரென்ஸு, அம்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி கூட பார்க்கலாம். அம்மா வீட்டில் வளர்கிற பிள்ளையும் மாமியார் வீட்டில் வளர்கிற பிள்ளைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? அம்மா வந்துட்டு ஒரு பொன் பிள்ளையாக இருந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அவங்க எந்தெந்த விஷயமெல்லாம் அந்த பெண் பிள்ளை செய்கிறது தப்போ அதெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. நிறைய வீட்டில் இல்லை, எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்கள் பாருங்கள், இப்போ முன்னாடி வந்து ஒரு சிலர் வீட்டில் இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் அதே நிலைமை ஆகிப்போச்சு. என் பொண்ணு வந்து 8 மணி வரைக்கும் தூங்குவா அப்படிம்பாங்க. தூங்குறது தப்புன்னு சொல்கிற நாளில் மாறி போயிடுச்சு. 2 இட்லி தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பொழுது படிச்சுக்கிட்டே இருப்பா அப்படிம்பாங்க. இப்படி நிறைய விஷயம். என் பொண்ணு ஜீன்ஸ் போட்டுக்கும், டிஷர்ட் போட்டுக்கும், நாகரீகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். படிக்க போகிறா, காலேஜுக்கு போகிறா, ஸ்கூலுக்கு போகிறா, மார்க் வாங்கினா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெருமைப்பட பேசுவாங்க. என் பிள்ளை கோலமெல்லாம் போடாது, சாணியெல்லாம் தெளிக்காது, வாசத்தை விட்டாது, வீடு கூட்டாது, எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன், உட்காந்தே இருக்கும், டிவி பார்த்துட்டே இருக்கும், இல்லை படிச்சுட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி எந்த ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வந்து மந்தமாக இருந்துச்சுன்னா அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் இது பாரு மந்திம்பாங்க. நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் பொறுமையாக இருக்குது அப்படிம்பாங்க. அவங்க என் குழந்தை எப்பொழுது பொறுமையாக இருக்கும், வீட்டை விட்டு வெளியில் போகாது, எந்த விஷயத்தையும் செய்யாது, அப்படியே அமைதியாக இருக்கும், நான் சமைச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும். இப்படி எதை வேணுமாலும் பாராட்டுவாங்க, நம்ம பார்க்கலாம். ஆனால் மாமியார் வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அவங்க தான் மாமியார். அது என்ன மாமியார் மருமகளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா, ஒரு அப்பா கிட்ட வளர்கிற பையன் வேறு மாதிரி இருப்பான், அம்மா கிட்ட வளர்கிற பையன் வேறு மாதிரி இருப்பான். இப்போ மாமியார்னால் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணம் மாப்பிள்ளையோட அம்மா அப்படிங்கிற ரோலை மட்டும் அவங்க பார்க்குறதில்ல. பொண்ணோட அம்மா வந்து அம்மாவாக தான் ரோல் இருப்பாங்க, அல்லது அம்மாவிலே வந்துட்டு பாசமானவோ அல்லது சலுகை கொடுக்குறவோ அல்லது வந்து எதையும் ஏற்றுக்கிற பக்குவமோ அவங்களுக்கு இருக்கலாம், அல்லது செல்லம் கொடுத்து வளர்த்துற பக்குவம் இருக்கலாம். ஆனால் ஒரு மாமியாருங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போய் நுழைஞ்ச பிறகு அங்கே கம்பெனிக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் இருப்பான், ஒரு ட்ரைனிங் மேனேஜர் இருப்பான். இந்த மாதிரி ஆள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த மாமியார். ஒரு நிறுவனத்துக்குள்ளே நுழையிறீங்க, அது என்ன குடும்பங்கிறது நிறுவனம்னா, குடும்பங்கிறது ஒரு நிறுவனம். சோசியாலஜி பிரகாரம் ஃபேமிலி இஸ் என்ன இன்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து அவங்க யார்? அவங்க தான் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஒரு குடும்பம், ஒரு வீடினுடைய தலைவர். முன்னாடி இப்போ வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து நான் தான் வந்து குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள். முன்னாடி வயதில் மூத்தவர்கள் தான் குடும்பத் தலைவர்கள். அனுபவம் இப்போ பணத்தின் அடிப்படையில் பேசப்படுது. ஒரு பையன், சின்ன பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், பெரிய பையன் 10,000 வாங்குறான், அதுக்கும் பெரிய பையன் சும்மா இருக்கான்னா மதிப்பு வந்து 3வது பையனுக்கு போயிடும். ஆனால் ஒரு சம்பளம் வாங்கினங்கிறதுக்காக எல்லா அறிவு பெற்றதோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ், ஏதாவது ஒரு மெடிக்கல் கோர்ஸ், ஏதாவது படிச்சுட்டேங்கிறதுக்காக வாழ்க்கை நடத்தக்கூடிய அனுபவம் அதிகமாக இருக்குமான்னா அது உங்களுக்கே தெரியும் என்னன்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுக்கும் படித்து நிறைய சம்பளம் வாங்குகிற அடுக்கடுத்து வந்தவங்களுக்கும் என்னென்ன செயல்களை 2 பேர் செய்வாங்க, என்னென்ன செயலை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, பார்ப்போம் அந்த விஷயத்தை. இப்போ மாமியாருக்கு வருவோம். இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஒரு மாணவர் நம்மகிட்ட குருக்கு கிட்ட ஒரு சிஷ்யர், ஒன்றும் தெரியாத ஒரு மக்கு பையன் வர்றான். அப்போ வந்து எப்படி வந்து அவங்ககிட்ட நடந்துக்குவாங்க, அதுதான் ஒரு அம்மாவாக இருந்துட்டு ஒரு சரியாக தான் குழந்தையை வளர்த்தாத போது அதை சரிப்படுத்துகிற வேலை வந்து யாருக்கு உடைய வேலை? மாமியாரோட வேலை. அதாவது ட்ரைனிங் மேனேஜர்.
இந்த ட்ரைனிங் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு 5 வருஷம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே, அங்கே போய் தான் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சலுகை காட்டிட்டு எந்த வழியும் வாங்கிறது இல்லை. அங்கே போன பிறகு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கட்டும்ட்டு. ஆனால் அந்த புகுந்த வீட்டுக்கு போகிறாங்கல்ல, போகிற மாமியார் தானே கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தூங்கிக்கிட்டு போங்கிறதில்ல, தனக்கு பிறகு இந்த குடும்பத்தையோ இந்த தொழிலையோ இந்த நம்மளுடைய உறவுகளையோ நிர்வகிக்கக்கூடிய வேலையை மொத்தமும் அவங்களுக்கு தரவாக சொல்லித்தரணும். அந்த அடிப்படையில் தான் அவங்க அணுகுவாங்க. அப்போ பர்ஃபெக்ஷன், வாத்தியார் ஃபீஸை வாங்கிட்டு ஏதோ சொல்லித்தர்ற மாதிரி இல்லை. ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு இந்த இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு, நேர்த்தியாக செய்கிறதுக்கு, உயர்ந்த தரத்தோடு செய்கிறதுக்கு, வேகமாக செய்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு, பக்குவமாக செய்கிறதுக்கு, திறமையாக செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க ஒருத்தர் தான். ஏன்னா அவங்கள அப்படி வளர்த்துருக்குறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி வளரணும்னு தெரியும், வளர்க்கணும்னு தெரியும், வந்து எப்படி பராமரிக்கணும்னு தெரியும். அவங்க நிர்வகிச்சுக்கிட்டே அதை காட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இவங்களை வந்து வளர்த்துறாங்க. அப்போ ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டீச்சர் அடிக்கும்போது எப்படி வருத்தப்படுறானோ, ஒரு பாடத்தில் வீட்டு பாடம் கொடுத்து அதை கொடுத்து வேலையை கொடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்து எல்லாம் பண்ணுறான். பண்ணும்போது என்ன சொல்கிறான், அழுகிறான், அடம்பிடிக்கிறான், திட்டுறான், எல்லாம் பண்ணுறான். பின்னாடி வேலையில் இருக்கும்போது எங்கள் வாத்தியார் அடித்து வளர்த்துனாரு, நல்லா படித்தேன், அதனால தான் நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களே மாமியார் ஆன பிறகு எங்கள் மாமியார் நல்லா தான் என்னை வளர்த்தாங்க அப்படிங்கிற காரியத்தினால அதே மாதிரி இவங்களும் ஒரு முயற்சி செய்கிறாங்க. ட்ரைனிங் மேனேஜராக, அதே மாதிரி பிஸ்னஸ் ஆலோசகராக ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் செய்யல வந்து ஃபிசிக்கலாக வேலை செய்கிறது தான் ஆண்களாக ஒழிஞ்சு அறிவுரை சொல்கிறது, ஆலோசனை சொல்கிறதுல வந்து யாருன்னா பெண்களுக்கு வந்து அதிக இது உண்டு. அதை வந்து இப்போ நம்ம ஒரு ஃபீஸ் கட்டி கொடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் கூட எந்த விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தர போடல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டு காசு வாங்குறாங்க. அது நம்ம வாழ்க்கையில் எந்த மூலையிலும் தேவைப்பட்டு இருக்காது. சரி, இப்போ இருக்கிற நம்ம ஒரு காலேஜே நம்ம எடுத்துக்குவோம். எந்த காலேஜிலே முடிச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான ஏதாவது விஷயத்தை செய்ய முடியுமா, நம்ம வீட்டை பராமரிக்க முடியுமா, நம்ம நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க முடியுமா, அல்லது அதெல்லாம் செய்ய முடியுமா, நம்மளுடைய தேவையை குறைஞ்சபட்சம் பூர்த்தி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே இன்னொருத்தர் சார்ந்து தான் இருப்போம். என்ன கையில் காசு இருக்குது, அதை வந்து ஃபோன்பேயில் இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டுவிட்டு வாழ்கிறது. அதை தாண்டி இப்போ இருக்கவங்களுக்கு தெரியறதில்ல. முன்னாடி வந்து என்னச்சு, இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது, மாமியார் மாமனார் சொல்லி கொடுத்தது, அம்மா அப்பா சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். இங்கே ஒரு மெயின் ரோலே இது யாருன்னா இந்த ட்ரைனிங் மேனேஜர் மாமியார் தான் வந்து இதில் எல்லா விஷயத்துலேயும் மருமகளுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு குழந்தைய பராமரிக்கணும், குழந்தைய பத்துக்கிறது, பராமரிக்கிறது, வளர்க்குறது, கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது, உணவு கொடுக்கறது, உணவும் இல்லை உணவு மருத்துவம். ஏன்னா நம்ம உணவுலேயே வந்து எப்படி மருத்துவமெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு தான் சொல்லி தந்துருக்காங்க. இப்படி எல்லா வகையான விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லித்தரும்போது அவங்களுக்கு கடினமாக இருக்கும். மாமியார் வந்து ஒரு தவறான கேரக்டராக சித்தீகரிக்கப்பட்டு டிவி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து கற்றுக்கக்கூடாது. நம்ம அடிப்படை விஷயம் என்னென்னா முற்போக்குன்னா என்னதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாது, சொல்லித்தரவங்களை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற விவாதத்துக்கு வரும். இப்போ மாமியார் ட்ரைனிங் மேனேஜராக சொல்லித்தர்றதுனால, நல்ல ட்ரெயினராக இருக்கிறதுனால, அவங்கக்கிட்ட இருக்கிற பாரம்பரிய அறிவு இருக்கிறதுனால, அவங்களுக்கு தெரிஞ்ச திறமை, இன்டேஞ்சபிள் அசட் எல்லாமே அவங்க கொடுக்கறதுனால அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்லி கொடுக்காம அவங்கள ஏன் மதிக்கணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் கடையில் வாங்கிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் சம்பாதிக்கிறாங்க, உங்களை ஏன் மதிக்கணும்னு ஒரு தலைமுறை வந்து இப்போ எதுவுமே தெரியாமல் இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு சொல்லுது நீங்கள் வந்து பண்பாட்டு வகுப்பு வைக்கணும். இப்போ பண்பாட்டுக்குன்னு ஒரு வகுப்பு வைப்பாங்களாம், அதையும் சொல்லித்தரதெல்லாம் கிடையாது, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து வேல்யூ எஜுகேஷன் ஒன்று வைப்பாங்களா, அதில் என்ன சொல்லித்தராங்கன்னா அதை விட ஒரு விஷயமா இருக்குது. பேசுறது கூட கம்யூனிகேஷன் இது வைக்கிறாங்களாம். முதல்ல எதை வச்சாங்கிறத விட்டுவிட்டு இப்போ வந்து எதெல்லாம் வேண்டான்னா அதை வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர வர்றாங்களாம். இப்படி வகுப்புகள் நடத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம அடிப்படை குடும்பத்தில் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் 99%. கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் வெளியில் இது பண்ணணும். இப்போ சாப்பிட்றது எப்படிங்கிறது கூட வந்து பள்ளிக்கூடத்தை வச்சு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா யார் அப்பா யாருன்னு ஒரு சார்ட்டை போட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு இதை பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தராங்க.
இதேமாரி தான் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பண்புகள், மாமியார்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய திறமைகள் இது எல்லாம் நமக்கு அழிச்சுவிட்டு மாமியார் ஒளிகை கோஷம் போட்டுட்டு இப்போ மாமியாரெலாம் அனாதை இல்லத்துக்கு போயிட்டாங்க. மாமியார்கள்லாம் ஆயாமல் ஆகிட்டாங்க. மாமியார்கள்லாம் வீட்டு வேலைக்காரி ஆகிட்டாங்க. அவங்களுடைய அறிவு விஷயங்களை இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாருடைய அறிவு தான் முக்கியம். ஒரு நிறுவனமே நடத்துகிறோம் அப்படின்னா நிறுவனத்தில் யாருக்கு மதிப்பாக இருக்கும்? சின்ன வயசு பையன் அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக, சின்ன வயசு பிள்ளை அழகாக இருக்காங்கிறதுக்காக, இல்லை அறிவு சார்ந்த முதியவர்கள், மூத்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படி உள்ளவங்களுக்கு மதிப்பு இருக்குமா? நிறுவனம்னால அதே தான், குடும்பம்னால அதுதான். மூத்தவர்களுக்கு தான் மதிப்பு தரணும். மூத்தவர்களை இழிவுபடுத்தியே அதுதான் முற்போக்குன்னு பேசிய, அதைத்தான் நாகரிகம்னு பேசிய, அதைத்தான் பண்பாடு கலாச்சாரமாக்கி இப்போ நடு ரோட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நின்றுட்டு இருக்கிறோம். இன்னி இதை சொல்லித்தரத்துக்கெல்லாம் கூட தனியாக நம்ம யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும், டிப்ளமா படிக்க வேண்டியிருக்கும். இன்னும் இது சம்மந்தமாக பார்ப்போம். சமூகவியலில் நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம்.